நம்ம எழில் இருந்துட்டு இப்போ உண்மையிலேயே ரொம்பவே மாஸ் காட்டிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். வீட்டில் ஒரு டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதாவது அவர் உண்மையிலேயே செஃப்பாகவே வந்து பார்த்தீங்கன்னா மாறிட்டாரு. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது எல்லாருமே வந்து பார்த்து அதிர்ச்சி ஆகிட்டு இருக்காங்க. ஐயோ என்னடா இது நல்லா சமைப்பாரா, எப்படி சமைப்பார் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி, அதே மாதிரி நம்ம எழில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள புகையை கிளப்பிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் காட்டிட்டு இருக்காரு. என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு புகை மூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்ததாக நம்ம எழிலும் இருந்துட்டு அதை செஞ்சு கொண்டு வந்து நம்ம கையல்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாரையும் சாப்பிட சொல்லும்போது யாருமே சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒத்துக்கிறதே கிடையாது. ஐயோ எனக்கு வேணாம் எனக்கு வேணான்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம எழில் இருந்துட்டு இதுக்கு முன்னாடி சமைச்சது கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இது நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லி, ஆனால் இந்த இடத்துல நம்ம கையில் இருந்துட்டு எழில் நான் உனக்காக சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பூன் எடுத்து வாயில் வைக்கிறாங்க. ஐயோ வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம கையில் என்ன சொல்ல போகிறாங்களோ ஏது சொல்ல போகிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் நம்ம கையில் சொல்ல போகிற பதிலை பார்த்து எல்லாருக்குமே ஷாக் ஆக போகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.